அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார் கிருஷ்ணகிரி. இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அடுத்த அஞ்சுகுழிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்ப் தாங்க 9 நம்பர் பேனலை போட்டு 370 அடிக்கு இறக்கி கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு பசங்க போயிட்டுருக்கு. எங்கள் பைப் வந்து ஆசீர்வாத் பைப் கேட்டாங்க. நம்ம இங்கே ஆர்டர் கொடுத்துருந்த இடத்துல பைப்பை மாற்றி போட்டாங்க. 1.5க்கு 1.25 போட்டாங்க. அதனால் மெட்டீரியலை இறக்கி வச்சுட்டு திண்டுக்கல் அனுப்பிச்சி விட்டோம். இன்றைக்கி சண்டே இருந்தாலே நான் அங்கே ஒரு கடை பேசியிருந்தாங்க. அவங்க எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க மெட்டீரியல். சரி அனுப்பிச்சாச்சு. மெட்டீரியல் எடுத்துக்கல வச்சுட்டு இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு, தோண்டிகிட்ருக்கேங்க. மாமரம் 1 இன்ச் வெட்டி கொடுத்துட்டாங்க. பேனல் பார்த்திங்கன்னா 9 தான். 550 வாட் ஸ்டாப் கார்னில் பைபேஷியல் டைப்பு இறக்கி வச்சுருக்கேன். 9 நம்பர் பேனல் தான் போட போகிறோம். 10 நம்பர் பேனலுக்கு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா 10 நம்பரும் போட்டுக்கலாம். ஹைபிரிட் சோலார் மாடல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் போர்வெல்லுங்க. 407 அடி போட்டிருக்காங்களாம். 370 அடி இறக்கி கொடுக்க போகிறோம். நம்ம A to Z எல்லாமே நம்மளது. பார்த்திங்கன்னா ஒர்க்கு முடிச்சது, இறக்கியாச்சு. 1 இன்ச் பைப்பு 35 kg போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு 24 kg போதுமானது. தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு தாண்டி போய் வச்சிட்ருக்கு. வீடியோவில் பார்க்கும்போது கம்மியாக தெரியுது. நல்லா ஒரு தண்ணி வாட்டர் ப்ரெஷரு. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணி. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காலையிலேயே. நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வீடியோவில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டேபிளாக அப்டேட் பண்ணியாச்சு. இரும்புலாம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலையும் அதில் 2.0 mm திக்னஸ் கொடுத்துருப்பேன். விண்டிலோட 150 கிலோமீட்டர் தடிச்சா கூட உங்களுக்கு அது சாயாது. ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடிக்கு நான் ஸ்லோப் கொடுத்துருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தூசி படிஞ்சிச்சுன்னா யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. மழை காலத்தில் அந்த தூசி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டவுன் ஆகி கீழே வந்துடணும். பனி தண்ணி கூட அந்த தூசிலாம் உங்களுக்கு அப்படியே கீழே வந்துடும். அந்த மாதிரி தான் போடுவோம். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 8 அடி 9 இன்ச்சுக்கும் ஒரு பக்கம் 7 அடிக்கு கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடியில் நடந்து போக வரும்போது எந்த பக்கம் இடிக்கக்கூடாது. நான் அந்த 2 அடி 1 அடி கம்பி மிச்சம் பண்ணிவிட்டு ஏன்னா அதில் 10,000 20,000 மிச்சம் பண்ண எனக்கு ஆசை கிடையாது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்ம செய்கிற அமைப்பு நமக்கு திருப்தியாக இருக்கணும் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். உங்களுக்கும் தேவையானதை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் இந்த சோலார் போடுறதுல என்னென்ன நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இது ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,52,000 ரூபா. சில பேர் வந்து 2,35 32 37க்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காப்பர் லைட்டிங் ரெஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சோலார் ப்ராஜெக்ட் ஒருத்தருக்கு நீங்கள் மொத்தமாக கொடுக்க போகிறீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டை விட கம்மியாக பண்ணி தருவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ நம்ம ஒரு 15,000 கூடுதலாக சொல்கிற இடத்துல 15,000 கம்மியாக பண்ணுறவங்க என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இரும்புடைய திக்னஸ் 1.2 மினிமம் வர்றது. அது வந்து லோ குவாலிட்டி சொல்லுவோம். மீடியம் ஐ வந்து 2.0. இந்த இரும்புடைய திக்னஸ் குறைப்பாங்க. இரும்பு திக்னஸ் குறைச்சிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிள் எனக்கு நிறையவே டூப்ளிகேட் வந்துடுச்சு. ஃபினோலக்ஸ்லேயே டூப்ளிகேட் இருக்குது. ஃபினோலக்ஸ் டூப்ளிகேட் கேபிள் போடுறாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். நமக்கு ஆப்போசிட்டில் கொட்டேஷன் கஸ்டமர் கேட்டுட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் அந்த இன்ஸ்டாலர் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து எப்படி பண்ணியிருப்போம்